பிரான்சில் ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் எனப்படும் அபாயகரமான ரசாயனங்களை கொண்ட அழகு சாதனங்கள் மற்றும் ஆடைகளை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் விதிக்கப்பட்ட தடை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த ரசாயனங்களை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. 1940 ஆண்டுகளில் இருந்து பயன்பாட்டில் உள்ள இந்த ரசாயனங்கள் சிதைவடைய பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. எவரெஸ்ட் சிகரம் முதல் மனித மூளை வரை பூமியின் அனைத்து பகுதிகளிலும் இவை ஊடுருவியுள்ளன. நிலத்தடி நீர் மற்றும் உணவு சங்கிலி வழியாக இவை மனித உடலுக்குள் நுழைகின்றன. இதனால் கல்லீரல் பாதிப்பு, புற்றுநோய், குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் கருவில் உள்ள குழந்தையின் எடை குறைதல் போன்ற தீவிர பாதிப்புகள் ஏற்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தடையின் முதற்கட்டமாக நாளை முதல் அழகு சாதன பொருட்கள், ஆடை வகைகள் மற்றும் காலணிகளில் இந்த ரசாயனங்களை பயன்படுத்த அனுமதி இல்லை. எனினும் இராணுவ பயன்பாடு மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கான பாதுகாப்பு ஆடைகள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு முதல் சுமார் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் குறிப்பிட்ட வகை ரசாயனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரான்சின் இந்த முழுமையான தடை ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் 2030 ஆண்டுக்குள் அனைத்து வகையான ஜவுளி பொருட்களிலும் இந்த ரசாயனங்களை முற்றிலும் ஒழிக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது.